ஸ்ரீ அங்காளி சக்தி பீடத்திற்கு உங்கள் அனைவரையும் நான் வரவேற்கிறேன். நம்ம இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தகாத உறவை பிரித்தல், அதாவது அஷ்ட கர்மங்களில் ஒன்றான வித்வேசன பூஜை. சரிங்களா? வித்வேசன பிரித்தல் பூஜையில் நிறைய முறை இருந்தாலும் தூமாவதி வச்சியும் பிரிக்கிற முறை இருக்குது. சரிங்களா? நிறைய முறை இருக்குது. இந்த முறை பார்த்தீங்கன்னா எளிய முறை. சரிங்களா? இதற்கு உகந்த நாள்னு பார்த்தீங்கன்னா அமாவாசை இரவு. சரிங்களா? வீட்டுக்கு வெளியே தான் பண்ணணும். இரவு 10 மணி போல் வீட்டுக்கு வெளியே பண்ணுங்கள். சரிங்களா? அது எந்த இடமா வேணால் இருக்கலாம், நீர்நிலைகளாக இருக்கலாம், மயானத்தில் பண்ணலாம். சரிங்களா? வெளிப்புற காடுகளில் எந்த இடமா வேணாலும் பண்ணலாம், அங்கே பண்ணுங்கள். முதல்ல ஃபஸ்ட்டு ஒரு புதிய மண் சட்டியில் மைதா மாவு, கொஞ்சோண்டு சுடுகாட்டு சாம்பல், கொஞ்சோண்டு வேப்பெண்ணெயை சேர்த்து நல்லா பிசைஞ்சு 2 பாவை செய்யுங்க. சரிங்களா? அதில் ஒரு ஆண் பாவை, பெண் பாவை உங்களுக்கு எப்படி தெரியுமோ அது மாதிரி இருந்தால் போதும். அது தெளிவாக இருக்கணும்னு இல்லை. சரிங்களா? 2 பாவை செஞ்சுக்குங்க. செஞ்சுட்டு ஒரு வாழை ஒன்று விரிங்க. விரிச்சிட்டு அதை வேப்பெண்ணெய் முழுவதுமாக தடவுங்க. தடவிட்டு அந்த இலையில 2 பாவையும் வைங்க. சரிங்களா? சம்மந்தப்பட்டவங்கள பொருள் ஏதாச்சும் இருக்குது அப்படின்னா அது ஆண் பாவையாக இருக்கட்டும், பெண் பாவையாக இருக்கட்டும், சம்மந்தப்பட்டவங்க பொருள் இருந்துச்சு அப்படின்னா 2 பாவையிலே வைங்க. சரிங்களா? இல்லைனாலும் பரவாயில்ல. சரிங்களா? இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, 2 சிறிய செப்பு தகடு 2 எடுத்துக்குங்க. சரிங்களா? ஒரு தகட்டில் சிறிய முக்கோணம் ஒன்று வரைங்க. 3 கோணத்துலேயே திரிசூலம் வரைங்க. சரிங்களா? முக்கோணத்தோட நடுப்பகுதியில் முதல்ல பிரி. சரிங்களா? அப்புறம் சம்மந்தப்பட்டவங்களோட ஆணுடைய பெயர். சரிங்களா? அதை எழுதுங்க. அதுக்கு கீழே முறின்னு எழுதுங்க. சரிங்களா? இப்போ இதே போல் இன்னொரு தகட்டில் ஃபஸ்ட்டு முறின்னு எழுதுங்க. அப்புறம் சம்மந்தப்பட்ட பெண்ணோட பெயர். சரிங்களா? அப்புறமேட்டு பிரின்னு எழுதுங்க. அதாவது மொதல் தகடும் 2வது எந்திரமும், அதாவது பேர் மாறி மாறி வரணும். சரிங்க? அதுபோல் எழுதுங்க. இப்போ ஆண் எந்திரத்தில் ஆண். சரிங்களா? ஆண் எந்திரத்தை ஆண் பாவையிலையும், பெண் எந்திரத்தை பெண் பாவையிலையும் வச்சு தலைப்பகுதியில் சொருவுங்க. சரிங்களா? இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, ஆண் பாவைக்கு பின்புறம், அதாவது முதுகு பகுதியில் பூனையோட முடி. சரிங்களா? ஒட்ட வைங்க. அதே போல் பெண் பாவையோட பின்புறம் முதுகு பகுதியில் எலியோட முடியை ஒட்ட வைங்க. சரிங்களா? இப்போ 2 பாவையும் முதுகும் ஒட்டுவது போல் ஒட்டி வச்சு கருப்பு கலர் நூலை கொண்டு 21 முறை. சரிங்களா? பிரி முறின்னு சொல்லிக்கிட்டே அப்படியே சுற்றுங்க. சரிங்களா? இப்போ சுற்றி வச்சுருங்க. இப்போ ஒரு மண் கலையத்தில், ஒரு மண் குடுவையில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, கொஞ்சோண்டு மயான சாம்பலை போட்டு, இப்போ இந்த கட்டுக்கட்டின 21 கட்டுக்கட்டின அந்த பாவையை அதுக்குள்ளே போடுங்க. போட்டுட்டு பாவை முழுகிற அளவுக்கு வேப்பெண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஃபுல்லாக முழுவதுமாக ஊற்றுங்க. ஊற்றிட்டு அந்த கலையத்தோட வாய்ப்பகுதியை கருப்பு கலர் துணி கொண்டு கட்டுங்க. கட்டிட்டு அதை அப்படியே, சரிங்களா, இரவு ஒரு 12 மணி போல் மயானத்துக்கு எடுத்துகிட்டு போங்க. சரிங்களா? எடுத்துகிட்டு போயிட்டு ஏதாவது ஒரு மூலையில் ஒரு பள்ளம் பறித்து புதைச்சிருங்க. புதைச்சிட்டு ஒரு சூடை ஒன்று கொளுத்தி 9 எலுமிச்சை 9 குமட்டிக்காய், சரிங்களா, பலி கொடுங்க. பலி கொடுத்துட்டு திரும்பி பார்க்காம வந்துடுங்க. மஞ்சள் நீரில் குளிச்சுட்டு வீட்டுக்குள்ளே போங்க. அவ்வளவுதான். சரிங்களா? இந்த வித்வேசன பூஜை பிரித்தல் பூஜை அவ்வளவுதான். இந்த பூஜை உங்களுக்கு சாதாரணமாக தெரியலாம். ஆனால் யாருக்கு பண்ணீங்களோ அவங்க சாதாரணமாக பிரிய மாட்டாங்க. அதாவது சண்டை போட்டு அடிச்சுக்கிட்டு பிறண்டுக்கிட்டு, சரிங்களா, ரத்த காவை வாங்கிட்டு, சரிங்களா, அதுபோல் தான் சண்டை போட்டு அவங்க பிரிவாங்க. சரிங்களா? இது மட்டும் இல்லாமல் அவங்க திரும்பி பழக மாட்டாங்க. அப்படியே பழகினாலும், சரிங்களா, இதில் வச்ச பொருள் அப்படி பூனை எலி எப்படி ஆகாதோ அதுபோல் மறுபடியும் அவங்களுக்கு சண்டை தான் வரும். சரிங்களா? அதனால் இதை யாரும் தவறான வழிக்கு பயன்படுத்தாதீங்க. ஏன் சொல்கிறேன்னா, இந்த பூஜை முறை செய்வனை வைக்கிறதுக்கு சமம். அதாவது செய்வனை வச்சா அதோட கர்மாக்கள் பாவம் எப்படி சேருமோ அதுபோல் இந்த வித்வேசன பூஜைக்கு இருக்குது. சரிங்களா? உண்மையான தகாத உறவுக்கு நியாயமான விஷயத்திற்கு மட்டும் பயன்படுத்துங்க. சரிங்களா? ஏன் சொல்கிறேன்னா, இந்த பூஜை முறையில் எந்த ஒரு விஷயத்தையும் நான் மறைக்கலை. சரிங்களா? அனைத்தையும் நான் உங்களுக்கு வெளிப்படையாக சொல்லிட்டேன். அதனால் தவறான வழிக்கு யாரும் பயன்படுத்தாதீங்க. அதிகப்படியான கர்மாக்கள் உங்களுக்கு மட்டும் இல்லை, சொல்லிக் கொடுத்த எனக்கும் தான் சேரும். சரிங்களா? அனைவருக்கும் நன்றி. அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.